மாமா வாரண்டைக்கு உன்னோட காய்ச்சி இன்றைக்கு புரியாத போயிடுவான் வெளிநாட்டுக்கு நிற்கிறான். நான் தண்ணி அடிச்சேன் நிற்கிறேன். உனக்கு விடிஞ்சா போல தண்ணி அடிக்கிறான். வெளிநாட்டுக்கு அடிக்கிறான். காலம்புற செய்யறதே கடுப்பாக்குறேன். வெளிநாட்டுக்கு போவான் வண்டியில். வாரான் ஒரு நில்லு ஓப்பன் தான் தண்ணிய என்ன தேவை போனப்போ மாமா வாழ விரட்டும் கூட்டிட்டோ குறைஞ்சிட்டோ. அடே அதை விட்டுட்டு வாழ சும்மா. யார் மாமா? ஆமா வெளிநாட்டுல எங்கடா அம்மாடா யார் வார கூட்டிட்டு போன முறை வந்து ஒண்ணும் மண்ணில் இந்த முறை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. எங்களை தான் கிழிச்சான் கதைப்போம். இந்த முறை போலாம் ஒன்னும் யோசிக்க. அவனோடைய லூசு கதைக்கிறான். அங்க போய் விசார் வந்து இங்க சோழியில இருந்து விடிஞ்சாப்புல தண்ணி அடிக்கிறாமே இல்ல. அங்க போனா ராயா மாதிரி வாழ உங்க கிழிச்ச அங்க இங்கேயாச்சும் இதுக்கு தண்ணி அடிச்சுக்கணும். அங்க எதுக்கு தண்ணி அடிக்க கூடாங்க தெரியுமா உனக்கு? ஓ மாடா இந்த முறை நல்லா இருக்குமா? நான் பேரு அதோட தண்ணி அடிச்சு வாழுவேன். அப்படியே அப்படியே வாழ போறேன். இங்க சரியா எனக்கு தெரியுமா எப்படி வாழணும். நீ போறா நீ போ. இங்க இங்க வா இங்க வா இங்க வா. என்ன போகணும் உனக்கு? எனக்கு வெளிநாடு போகணும். உனக்கு வெளிநாடு போகணும். இங்க இருந்து என்ன அப்படி செஞ்சு சொல்லு. அங்க சும்மா இருந்தா காசு தருவாங்க. அவங்க நிறைய பேர் தருவாங்க. யார் சொன்ன இந்த அப்படிதான் காய்க்கிறவங்க? அப்படிதான் காய்க்கிறவங்க. அப்ப உனக்கு தெரியாது. அப்ப காசு வருமாடா. என்ன வேலை செய்ய போறாங்க? டொலர்ஸ்ல என்ன வேலை செய்ய போற? என்ன என்னன்னு சொல்ல வேலையை போறீங்க? கழிச்சு விடுவாங்க. இத பேசாம இருக்க அடிச்சு கொண்டு விடுறான். சரியா விசாரணை வந்தவன் இருக்கும். அப்படி நான் உன்ன சொல்லல அதை சொன்னேன். இங்க நீ போ நான் கேட்கிறேன். நீ போ நான் கேட்கிறேன். போ நீ இப்படியே தனியாச்சு கொண்டு நீ போனா நான் கேட்கிறேன். அந்த வந்தா நான் கேட்கிறேன். நீங்க அலம்பி கொண்டு திடுற போ. இவன் வந்து என்ன தைரியப்படுத்த போறான்? போன வருஷம் வந்து அங்கே இங்கே சும்மா இருந்தேன் இழுத்து கொண்டு போய் ஒரு மாசம் சவுத்து ஒரு வேலை காசு இல்லாம ஆக்கி விட்டாங்க. கடைசியா வலிக்கணும் 10,000 காசை கையில வச்சு போயிட்டு கதை என்ன உன்ன போயதா சொன்னான். கதை கூட்டிட்டு போ. ஒரு ரூபாய் கல்ல அழிப்பேன். என்ன கதைக்க தெரியும்? நீ போ. பாரதிக்கு வலிக்கிட்டு ஆடி பிடிச்சிக்கிட்டு தம்பியான என்ன அறுப்புக்கு இருக்கீங்களோ தெரியல. போய் அம்மா விட்ட படத்து கிடக்குறோம். ஆறு ஆர் என்னடா சொல்லுங்க. ஆழ வக்கியா போய்கொண்டு இப்படி மனுஷர் வாழ்றது என்ன உடுப்பு நான் ஏர்போர்ட்ல வந்தா அப்புறம் அது ஈரம் ஈரம் இதுல இங்க ஏர்போர்ட்டோட வந்துட்டேன். அவசரத்துல உங்கள் சப்பாத்தை பறிச்சு போட்டு விட்டான். சப்பாத்தை பறிக்கல நான். அது எங்கடா தெரியும். முதல்ல நீங்கள் வேற குட்டியா இருந்துச்சு. அப்ப அந்த நாய் குட்டி தான் சொல்லி வளர்க்கும். அது புதுசா கண்டானே அப்ப குறைக்குமா? கெட்ட போன கொஞ்சம் வித்தியாசம் தானே. இந்த போடுங்க ஆள் வேற இது மூட்டுல நிக்குது. இப்படியா உடுப்புல போட்டு தராங்க. சொல்லுங்க சொல்லுங்க நீங்க. ஏர்போர்ட்ல வந்துட்டாப்பா தமிழ் ஜனம். சிங்கள ஜனம் இல்லையோ? அதான் சொல்றேன். நீ வேற பிரச்சனை கொண்டு இல்ல கேட்டேன். நாங்க பொதுவா அனுப்பியிருந்தேன். ஏர்போர்ட் ஃபுல்லாவே தமிழ் ஜனமா தான் இருக்கு. தொடக்கத்துல எல்லாம் கொழும்பால இருந்து விரைக்க நீங்க இங்க இருந்து பெரிய பட்டாளமா வருவீங்க. வடியெல்லாம் குறைச்சு கொண்டு உங்களோட அம்மா தம்பி எல்லாம் வருவீங்க. ஒரு நாய் இப்ப வர்றீங்க. என்ன பிரச்சனை? நீ மாமா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தா வரலாம். நீ 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒண்ணுண்டா எங்களுக்கு அறியணும். காசு இல்லை செலவாகுது. நீயும் காசை போடுங்க நான் பேருந்து தாரன் காசை போடுங்க தராம போயிடுறாங்க லண்டனுக்கு. பேங்க்ல போடுறா கூட போடுற இல்ல. இங்க வேறு நான் போன முறை வரைக்கும் நீ உங்களோட ஹோமாவும் திறப்படுத்தணும். அதுக்கு என்ன பேருந்து வந்து அரியணை படுத்தி இங்க படுக்கைய போட்டு 1 மாசமா படுக்கைய போட்டு எனக்கு அங்க தொழிலும் செய்யலாங்களா கூட அரியணை கடைசியா போய் எவ்வளவு காசு வந்துட்டு போய் சொல்லுவாங்க. அது சரி. இப்ப மாமரம் டக்குனு வளர்ந்து தானே அப்புறம் வளராம அப்படி இப்படி இருக்குமோ மாமரமா? நீ பேயாம இருக்காளோ ஏர்போர்ட்டால வந்து அதுதான்டா எனக்கு இதுதான் பிரச்சனை. நான் கொழும்புல இருந்தடா. கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துறாங்க. சீவன் போயிடும். முந்திதான் கைஸ் புடிச்சு காசு இருக்குதானே கையில? என்ன காசு இருக்கு. நான் ஒன்று சொல்றேன். குறைக்க உங்களோட அரசாங்கம் என்னத்த புடுங்குது? யாழ்ப்பாணத்துல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தி அப்படி எல்லாமே இந்தியாவில இருந்து வர்றது. இந்தியாவில இருந்து மட்டும் தான் வருது. சுவிஸ், லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரேலியா, கனடா யாழ்ப்பாணத்துல வந்துடுறாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. நாங்க மேற்கட்டு கொழும்புல இருந்து இங்க வர்றதுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தா எவ்வளவு சிம்பிளா இருக்கு. சிம்பிளா சொல்லுவோம். பேசாம லெட்டர் ஒன்று எழுது. லெட்டர் ஒன்று எழுதி
இப்படி யாழ்ப்பாணம் சுவிட்சர்லாந்து லெட்டர் ஒன்று எழுதி நானும் சைன் வைக்கிறேன். சைன் வச்சு யுவான் இந்த லோயர் இதுல அந்த ஆள்கிட்ட போய் ஒரு சைனை வாங்கிட்டு போய் நீ ஏர்போர்ட் வாசல்ல வச்சு கொடு. உமாவும் நீயும் இப்படித்தான். நான் என்ன சொன்னாலும் நாசம் மறந்த கதை. நீ ஒரு டூரிஸ்ட் தானேப்பா. இங்க பாரு, நான் ஜாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருப்பேன். கிலோ கூட கொண்டு இல்லாது. அதனாலதான் நான் வந்து கொழும்பால வந்தேன். தூக்கணும் இருக்கா? என்ன தூக்கு எத்தனை கிலோ? 5-6 கிலோல மொத்தம் உண்ட சாமான தான் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு ஒரு சாக்லேட் கொண்டு வந்து காரணியும் இல்ல. நீ வாரதே ஒரு மாசம் இங்க எங்கேயா சுத்தி போட்டு பலிக்கிட்டுறோம். மகளை கொண்டாச்சு காட்டிருக்கு. அதுவும் இல்ல. என்ன இதான் பிரச்சனை? இங்க பொறுப்புறான். ஏன் இப்ப செருப்பு போட்டு அவசரம் எங்கயா போயிட்டு வந்தேன்? இல்லடா, ஏர்போர்ட்ல வந்தேன். அது டக்குன்னு ஒரு வந்தோம்னா கடுப்பா இருக்கு. அங்க ஒரு குளிர் பிரேம் பாரியல் இங்க வந்து கடுப்பா இருக்கா? பிரேம் பாரியல் வந்து எங்கட வைத்தறிச்சலை கொட்டி போட்டு வலிக்கிறீங்க. அப்படித்தாண்டா, அப்படித்தான். எங்க புதுச்சா கொழும்புல வாங்கிருக்கீங்க போல. இது அங்க இருந்து மாமி வாங்கி தந்தது. அப்ப நீ வாங்கல? மாமி லவ் பண்ணிக்கடாப்ப அது எனக்கு பிரசண்டா தந்தது. அப்ப அது இன்னும் கிடாக்கு. நீ விட்டான் உனக்கு ஒரு கோதாரின்னு சொல்லல. லேஸ் போட தெரியா போல. எனக்கு இப்படி திருப்பி போட்டு எனக்கு கதைக்காத. உனக்கு தமிழ்நாடு சப்பாத்து எது போடுறதுக்கு உடம்புல குறையுண்டு போட்டு நீ போட்டு பிஞ்ச சப்பாத்தை கொண்டு வந்தா நீ அதுக்கால விரல் அட்டி பார்த்து கொண்டு நிக்குது. பெரிய விரல் இந்த விரல் எங்கேயே மட்டி பார்த்தோம்தான் இருக்கு. என்ன இப்ப செய்ய போறேன்? போடுற இல்லையாப்பா, ஒரு அங்க வந்தாதான் நான் ஒரு வீடியோ உடற்பயிற்சி செய்யறது. ஏர்போர்ட்ல வந்த வண்டி வச்சு கிடக்கேன். அதுதான்டா இது இருந்தானே குடிக்காம இருக்க மாட்டேங்கிறாங்க. குறைக்கணும் உண்மையிலேயேடா. என்ன பக்தியடா ஏதாவது நடந்துட்டு இல்ல கவர்மெண்ட்ட சொல்லி கொஞ்சம் காத்து. அதுக்குமே இன்னொரு லெட்டர் ஒன்று கிடக்கு. சரியா? அதே மாதிரி கொடு கவர்மெண்ட். இப்படி வைக்க கொஞ்சம் பேன் போட்டு விடுங்க ஊருக்கு. நான் அந்த புக்ஸ் இல்ல. அது என்ன பழுதாப்பை கிடக்கு? என்ன அந்த கருமத்துக்கு பாத்துக்கிடு? இங்க கூட கீழே விழுந்த கையோட உடஞ்சிட்டு உங்களுக்கு உதான் கடைசியான உதான் மிச்சம். புறையின சாவத்துக்கு அது கிடந்து பழுதா போயிட்டுன்னா தூக்கி வச்சுக்க. நீங்கள் அங்க புரண்டி இல்ல சாமான கொண்டாந்து தருவீங்க. இங்க சாமானும் இல்ல. பழுதா போயிட்டு கொடுத்தா தம்பி இது லண்டன்ல ஏத்தி தானே ராக்கணும் பண்ணா நாங்கள் என்ன பண்றோம்? லண்டனுக்கு அங்க ஏத்துற நீ ஏத்தி தருவியோ கிளிப்பாரி. சரி, இப்ப என்ன மாதிரி போகுது விவசாயங்கள்? இது என்ன வெறும்பு இதுக்க போனவன் நடந்துடுற எங்க எங்க என்ன தோட்டம் அதுக்கு இறாங்க தேவையில்ல சப்பாத்துகளோட சின்ன வேற. நான் சின்னல இருந்து நான் இதாண்டா காய்ச்சி போட்டு நிக்கிறேன். நான் என்ன சொல்லுவாங்கடா காத்து காத்து. நான் இலக்கங்கால ஒரு ஏக்கர் காணி இருக்குல்ல. அது கூட அது சும்மா கிடக்கு. அதுக்கு ஆக்களம் போறையில இந்த சவத்துக்காக தண்ணி காணி தானே. மற்றடா இப்ப கிளீன் பண்ண கூட எடுப்பான். காணியை கிளீன் பண்ண அதோ அது எனக்கு தந்தீங்கன்னா 10,000 முடிக்கலாம். 10,000 கூடி போட்டு சரி கிளீன் பண்ணி போட்டு நான் வெளியால் அடிச்சு கேட்கறேன். 20 சொல்லுவான் கொடு. சரி ஓகே 10,000 பாக்கலாம். காணியல்ல வாழை நெல்லு மற்றது கத்தரி வண்டி என்று நானும் தோட்டம் செய்வேன். நீ இதுக்கு அந்த தோட்டம் எனக்கு தாவணையா அந்த மாசம் காசு போட்டீங்கன்னா பாப்பேன். என்ன சொல்லாமடா, வெளிநாட்டுல இருக்கிற ஒரு இதை எங்கட மண்ணுல ஏதாவது ஒரு செய்யணும் எனக்கு ஒரு ஆசை வந்து வந்திருக்கு. எனக்கு இப்ப வந்திருக்கு உங்களுக்கு இவ்வளவு காலம் தெரியல. அது இங்க நில்லுங்க, ஒரு இடத்துல நில்லுங்க. அப்படியே துடிச்சு கொண்டே நிக்கிறீர்கள். அங்க எப்படி செய்யற நீ? அங்க செய்யறாள் அங்க செய்யதான் ஒரு 6 பேக்கல் முந்தி இருந்தது. இதோட போய் இல்லாம போட்டு காணிக்க வேற ஒன்றும் இல்லையோடாப்பா. ஒரு விவசாயங்களை செய்யுங்களோட. விவசாயங்களை செய்யாதாண்டா இங்க இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் ஏதாவது வரும். நீங்க ஒன்றும் செய்யாம வேற இல்ல ஒன்று 6 மாசத்துக்கு முதல் வரைக்கும் வெளிநாடு வாங்க வேண்டாப்பா, அங்க உழைக்கலாம் தெரியுந்தாண்டாப்பா, அங்க ராஜா வாழ்க்கை வாழலாம் தெரியுண்டாப்பா வந்துட்டு இந்த 6 மாசம் கழிக்க வந்து விவசாயம் செய்யணுமாடாப்பா, இங்க இருக்கணுமாடாப்பா, வாழணுமா, வாழ்க்கையை நக்கணுமாடாப்பான்றீங்களா? என்ன என்ன வயிற்றுக்கு பிரச்சனை? காத்து வெக்கத்தை விட்டு ஒண்ணு சொல்லணும்டா. என்ன சொல்லுவோம்? சொல்றேன் வெளியால போயிட்டு வரணும். என்ன நானே லண்டன் போக மாட்டேன். லண்டன் போக மாட்டேன். எல்லாரும் லண்டன் போகலாது. ஏன் வேற ஒரு அடையாளம் பண்றது அடிச்சாண்டா அடி வெள்ளக்காரன் மாமி கடைசியா கும்பிட்டு என்று ஐயோ விடுங்கோ என்று அவர் சொல்லுறார். அடிக்கின்ற நல்ல அடி 2-3 பேர் சேர்ந்து. அட எனக்கும் தெரியும், பழைய கராட்டிகள் தெரியும். அடிச்சிருப்பேன். 2
3 பேர் வந்ததுல மாக்கள் என்ன நடந்தாங்க கதை விடு. கார் கொண்டு போனான்டா, காரை பறிச்சுட்டாங்க. அடுத்த நாள் பைக் கொண்டு போனேன், பைக்கையும் பறிச்சுட்டாங்க. அங்க தேவையில்லா பிரச்சனை எல்லாம் போய் கொண்டிருக்கிறாப்பா. அங்க என்ன நடக்குது? ஐயோ அது ஏன் கேட்பான், அங்க அது வேற மாதிரி போய் கொண்டிருக்குது. அடியண்டா நெபிள் அடி. 2 வெள்ளக்காரங்க நான் விட்டேன். இந்த மாயக்கிரி கிக்கொண்டு ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று தூக்கி போட்டு விட்டேன் ஒரு அடியோன். அவன் காரை பிடிச்சிட்டு கீழத்துக்கு தள்ளி இருப்பான். அதான் நடந்தது. அப்போ என்னால வெளிநாடு போயேனாது, லண்டன் போயல, வேற நாடு அங்கேயும் இப்படி திடீர்னு அடிக்க தோங்கிட்டாங்களா? அதுதான்டாப்பா. சொல்லு. அதான் முந்தியடாப்பா இங்க பிரச்சனையா கிடக்குன்னா அங்க ஓடி, இப்ப அங்க பிரச்சனையா கிடக்கு இங்க ஓடி வாரியல். என்ன நடக்குது? அப்படிதான்டா. இது எவ்வளவு வருஷத்துல ஒன்றும் நடக்கல. நினைச்சா கவலை. காணி என்ன விலை போகுது, மற்ற அதுக்கு பாம்பு இல்லை பாலை, இது என்னன்றக்கா பார்த்து சொல்ல. மற்றது ஒருத்தருக்கும் சொல்றது அடி வாங்கினாது. அது இருந்தான் நானே திருப்பி போக மாட்டேன், இஞ்சியை நிக்க போறேன்னு ஒருத்தரோட கதைக்க வேண்டாம். வெளிநாட்டு மாமாவே இருக்கட்டும், சரியா? நீ சொல்லு, மாமா வலிக்காரு, கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் கேப்ல வந்திருக்காரு, நிக்க போறாருன்னு சொல்லு. ஏன்டா அயலுக்கு கேட்பாங்க 1 மாசம். இப்ப லண்டன்ல பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே கொஞ்சம். நீ சொல்ல போறா போல இருக்கு. இல்ல நான் கேக்குறேன் பொதுவா. அது இருக்கட்டும், அவங்களுக்கு பெருசா தெரியாது. நீ போய் அமீரு, சரியா? இருந்து போட்டு நான் அடிச்சிருப்பேன், வெள்ளக்காரருக்கு அடின்னு அடிச்சிருப்பேன். ஏதோ ஒருத்தனுக்கு ஒரு ஆள் தான் அடிக்கணும், அதான் நான். போராட்டம்னா 5-6 பேர் அடிப்பாங்களா? அப்படி அடிக்கிறாரு, திருப்பி அடிச்சிருப்பேன். இங்க வா இங்க வா. என்ன முதுகு கொஞ்சம் பிடிச்சிருக்கு போல. இங்க வா. நான் சொல்ற வேலையே செய்யல. காலம் எழும்பி அந்த இந்த பாத்தி லைனுக்கு தண்ணி ஊத்தணும், சரியோ? இங்கால பாத்தி லைனுக்கு தண்ணி ஊத்தணும், சரியோ? இங்க இந்த லைன் வாழைக்குள்ள தண்ணி ஊத்தணும், விடிய காலம் எழும்பி, சரியோ? பின்னேற நான் வந்து பாப்பேன். இந்த காணியை நீங்கள் பாருங்க, உங்களோட காணி இருக்குல்ல அது, அதை நான் பாக்குறேன், சரியோ? இனி நீங்கள் இங்க சொல்றத கேட்டு ஒழுங்கா இருக்கணும், சரியா? அது இங்க காசுகள் என்ன அதை எடுக்கல. என்னால முடிஞ்ச அளவு கொண்டாந்துருக்கேன். மாமியும் வலிக்கிட்டு அடுத்த பிள்ளை கொண்டு வந்து நீ தரப்போறது இல்லை எங்களுக்கு. நீ வச்சு கவட்டக்க வச்சு கொண்டு இருப்ப காசை. என்ன 2-3 நாள் தான் இந்த காணிக்க இருக்க போறேன். நான் இனி வீடுகள் காணிகள் அதுல இருக்குதானே, நான் எந்த வேலையை பாக்குறேன். உனக்கு தான் ஒரு ஒன்றும் சொல்லல, மெனசு திறந்து ஒரு மண்ணாங்கட்டின்னு சொல்லல. யாருக்கும் வித்தியண்டா வெள்ளக்காரனை கடிச்ச மாதிரி உனக்கு அடி சொல்லி போடு. வெள்ளக்காரனுக்கு படி அடிச்சிருங்க, முதுகுல பேர தூக்கி தெரியும் அடிச்சது அப்படி வாரா இருக்கு ஆடி பிடிச்சு. அக்கா அக்கா இங்க 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 அக்கா. சாவத் மாமா உங்களை அடிச்சு போட்டாங்களா? அடிச்சு போட்டாங்களா? உங்களை என்ன அடிச்சு போட்டாங்க? பின்னால எல்லாம் அடிச்சவங்க. வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதான் போட்டு பிச்சு கொண்டு இங்க வா. என்ன அடிச்சதோ என்ன தெரியும். அங்க அண்ணா சொன்ன. எந்த அண்ணா? அங்க அண்ணா வெளிநாடு. நான் லண்டனால வாரது உனக்கு தெரியும், என்ன அடிச்சு போக்குறது உனக்கு தெரியும். அப்ப சொல்லி எடுக்க என்ன எடுக்க போறேன்? நீங்க தான் பொண்ணு வச்சுக்கிறீங்க. பொண்ணு வச்சிருக்கிறதோ எங்க போ வலிக்கிற போ.